உனக்கு வேணும்னா ஏன் உயிரை எடுத்துக்கோ, இவரை மட்டும் காப்பாத்திடு. மேடம் ஒண்ணும் ஆகாது மேடம். பயப்படாதீங்க அண்ணி, அண்ணனுக்கு எதுவும் ஆகாது அண்ணி. ஆமாம்மா, அவர் நல்ல மனசுக்கு அவர் பொழைச்சிருவாருமா, நீ அழாதம்மா. என்ன பாய்சன் டீடைல்ஸ் தெரியுமா? எதுவுமே தெரியலங்க. கோவில்ல இருந்து அண்ணி சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க, அத அண்ணன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இப்படி ஆயிடுச்சுங்க. அம்மா, இவருக்கு எதுவும் ஆடாதுல்ல, காப்பாத்திடுவீங்க தானே? இப்ப சொல்ல முடியாதுமா, பல்ஸ் ரேட் ரொம்ப வீக் ஆயிட்டே இருக்கு. இப்ப ஃபர்ஸ்ட் எய்ட் தான் கொடுத்துருக்கோம். சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் போலனா பாய்சன் மத்த ஆர்கன்ஸையும் ரொம்ப பாதிக்கும், அப்புறம் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடும். ஐயோ, என்னங்க? ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க, சீக்கிரம் போயிடலாம். டிரைவர் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. ஏங்க ஏங்க, என்ன மச்சான் இப்படி சொல்றாங்க? பயமா இருக்கு மாமா. மாமா நீங்க கவலைப்படாதீங்க மாமா, அண்ணன் யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணதில்ல மாமா. அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது மாமா, நீங்க கவலைப்படாதீங்க மாமா. சரி மச்சான். அம்மா காமாட்சி தாயே, இவருக்கு ஆயுஷ்மான் பூஜை பண்ணி என் தாலியவே உனக்கு காணிக்கையா கொடுத்தனே. உனக்கு விரதம் இருந்து இப்படி எல்லாம் பண்ணது என் புருஷனை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு தானா? ஐயோ, இத பாருமா, அழாதம்மா. யாரோ நம்ம குடும்ப ஆலமரத்தை சாய்க்க பாக்குறாங்க, அதனாலதான் இப்படி ஒரு கொடுமையை பண்ணிருக்காங்க. இத பாருமா, கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா கண்டிப்பா கடைசியில அவங்க தோத்துருவாங்கப்பா. ஆனா நல்லவங்க தோக்குற மாதிரி இருக்கலாம், கடைசி நேரத்துல அந்த கடவுள் காப்பாத்திருவாருமா, கைவிட மாட்டாருமா. நீ தைரியமா இருமா, மச்சான் திரும்ப வந்துருவாரு. ஐயோ, என்னாச்சுன்னு பாருங்க. ஐயோ அண்ணே. மச்சான் டிரைவர், அவரு நிலைமை ரொம்ப மோசமாயிட்டு இருக்கு, சீக்கிரமா ஓட்டுங்க. நில்லடி, எங்க வந்த? ஏண்டா கேடு கட்டவனே, என் அண்ணனை கொல்ல பாத்துட்டு என்ன தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப? டேய் சீனு, இவன் இங்கிருந்து முதல்ல அடிச்சு விரட்டுடா. அம்மா இருங்கம்மா, ஏன் கத்துறீங்க? டேய், இவன் தாண்டா விஷத்தை வச்சு உன் மாமனை கொல்ல பாத்திருக்கான். என்ன சித்தி பேசுறீங்க? நான் எப்படி சித்தி மாமா? அவர் எனக்கு அப்பா மாதிரி. ஏய் சீ, வாய் மூடு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இங்க வந்து அப்படியே நடிக்கிறியா? நீ கொடுத்து விட்ட பொங்கலை சாப்பிட்டுதான் மாமாவுக்கு இப்படி ஆயிருக்கு. அந்த பொங்கலை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, அதுல விஷம் கலந்திருக்கும். அத்தை, அப்படிலாம் எதுவும் இல்ல அத்தை. நான் ஏன் அப்படி பண்ண போறேன்? டேய், உன் திட்டெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சொத்துக்காக தனாவுக்கு கட்டாய் தள்ளி கட்டின, அவன் மனசையும் மாத்திட்ட. அண்ணன் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சு விட்டுட்டாரு. இப்போ திரும்பவும் வீட்டுக்குள்ள வரதுக்காக என் அண்ணன் தானே தடையா இருந்தாரு. அவரை மட்டும் கொன்னுட்டா திரும்ப இந்த வீட்டுக்குள்ள வந்துடலாம். அப்போ உன்னை கேக்குறதுக்கு இங்க யாரும் இருக்க மாட்டாங்க பாரு, அதனால தானே இப்படி பண்ண. வேண்டாம், இவ்வளவு வக்கரமாலாம் எனக்கு யோசிக்க வராது. நாங்களே மாமாவை நினைச்சு பயந்து போய் வந்திருக்கோம். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. டேய் டேய் டேய், நீ யாரு, எப்படி நடிப்பன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்ன நடந்ததுன்னே தெரியாம. ஏய், நீ முதல்ல உன் வாய் மூடு. இவனுக்கு இப்படி ஒரு திட்டத்தை நீ தானே போட்டு கொடுத்த. நீ சொல்லிதானே இவன் இப்படி செஞ்சிருக்கான்.
இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. ஏய், உண்மைதானே பேசிட்டு இருக்க? இவனுக்கு ஆரம்பத்துல இருந்தே எல்லா திட்டமும் நீ தானே போட்டு கொடுத்துருக்க. இப்ப அண்ணன் உன்னை அவர் பொண்ணு இல்லன்னு கேஸ் போட்டாரு. அதுல ஜெயிச்சுட்டா நீ வீட்டை விட்டு வெளியே போயிடணும். அதுக்காக தானே இவன் கூட சேர்ந்து இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்க. அவன் உயிரிய மாமா மேல வச்சிருக்கா. அவளை போய் எப்படி உங்களுக்கு பேச தோணுது? பத்மா, இருக்கிற பிரச்சனையில தேவையில்லாம குட்டையை குழப்பிட்டு இருக்காத. ஏங்க, நான் உண்மைதாங்க சொல்றேன். இவங்க 2 பேரும் சேர்ந்துதான் அண்ணனை கொல்ல பாத்திருக்காங்க. அத்தை, தப்பு வேற எங்கேயோ நடந்திருக்கு. என்ன ஏதுன்னு விசாரிக்காம நீங்களா எதுவும் சொல்லிட்டு இருக்காதீங்க. எங்க மேல இப்படி ஒரு பழிய போடாதீங்க அத்தை. நீங்க சொல்ற மாதிரி எல்லாம் இப்படி ஒரு கொடூரமான எண்ணம் எங்களுக்கு எந்த காலத்திலயும் வராது. அப்படி வந்தா அந்த செகண்டே என் உடம்புல உசுர் இருக்காது. போதுண்டி உன் நடிப்பெல்லாம். இங்க பாருங்க, மரியாதையா 2 பேரும் இங்கிருந்து போயிருங்க. நான் ஏன் போகணும்? நான் ஏன் அப்பாவை பார்க்கணும்? ஏய், ஏன் அண்ணனை பாக்குறதுக்கு நீ யாருடி? ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடு.